இன்றைக்கு நகரப்புற மக்கள் எல்லா உணவுப் பொருளுமே விலைவாசி உயர்ந்து விட்டது. அரிசி விலை உயர்ந்து விட்டது, பருப்பு விலை உயர்ந்து விட்டது, எண்ணெய் விலை உயர்ந்து விட்டது. இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் மக்கள் கடுமையாக விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால பச்சரிசி அண்ணா திமுக ஆட்சியில் 1 கிலோ 40 ரூபாய்க்கு வித்துட்டு, திமுக ஆட்சியில் 1 கிலோ 77 ரூபா. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 42, இன்னைக்கு 75 ரூபாய்க்கு விற்குது. இட்லி புழுங்கரிசி 1 கிலோ 30 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 55 ரூபா. கடலெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபா, திமுக ஆட்சியில் 200 ரூபா. நல்லெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 500. துவரம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74, இன்னைக்கு திமுக ஆட்சியில் 120. இப்படி பன்மடங்கு இந்த உணவுப் பொருட்கள் விலை உயர்ந்து போச்சு. இதனால் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி இருக்கின்ற பொழுது, இந்த உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதுக்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற ஒரு நிதியை 100 கோடி ஒதுக்கி, இன்றைக்கு எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்க கொள்முதல் செஞ்சு கூட்டுறவுத்துறையின் மூலமாக இங்கே வந்து விற்பனை செஞ்சு அந்த உணவுப் பொருளுடைய விலையை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் பாதிக்கக்கூடாது என்று பாதிப்புக்கு அடையக்கூடிய சூழ்நிலை, பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படி ஏதாவது ஒன்னாவது செஞ்சிருக்காங்க அந்த அரசாங்கத்தில்? 24 மணி நேரம் கொள்ளையடிப்பதிலே இவருடைய கவனம் தான் போயிட்டு இருக்குது. எந்தெந்த துறையில எவ்வளவு கொள்ளையடிக்கலாம், அதுதான் திமுக அரசுடைய கொள்கையா இருக்குது. இன்னொன்னையும் சொல்றார், ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தார் அண்ணா திமுக அரசாங்கத்தை பத்தி, இப்ப சொல்லுவதே கிடையாது, நிறுத்திட்டாங்க. அந்த அளவுக்கு ஊழல் நிறைந்த அரசாங்கம். நல்லா சிந்திச்சு பாருங்க, இந்தியாவில் எத்தனையோ மாநிலம் இருக்குது. எந்த மாநிலம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட மாநிலம் அல்ல. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? அதே போல திமுக ஆட்சியில் திரு கருணாநிதி இருக்கும் போதே பெரிய ஊழல். இன்றைக்கு சர்க்காரிய கமிஷன் அந்த அறிக்கையில் குறிப்பிடுறாங்க, விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்று. இப்படி எங்கேயுமே எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு அரசை குற்றம் சாட்டியது கிடையாது. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு உள்ள ஒரே அரசாங்கமா திமுக அரசாங்கம் இருந்தது. பூச்சி மருந்து ஊழல், அரிசி பேர ஊழல், சர்க்கரை பேர ஊழல், அதே போல இப்படி பல ஊழல். அதே போல வீராணம், அந்த வீராணம் குடிநீர் திட்டத்துக்கு அந்த அந்த ஊழல், வீராண ஊழல். இன்னைக்கு அந்த பைப்பெல்லாம் காட்சி அளிக்குது. இன்னொன்னு அற்புதமான ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அதுல வந்திருக்குது செய்தி, அந்த சர்க்கரையெல்லாம், சர்க்கரை பேர ஊழல்ல சர்க்கரை மூட்டையெல்லாம் சர்க்கரையில எறும்பு தின்னுட்டுது. என்ன தின்னுட்டுது? எவ்வளவு பச்சை போய் அப்படி அறிக்கை தாக்கல் பண்ணிருக்காங்க திமுக அரசாங்கம். பிறகு அந்த சாக்கு, அந்த சர்க்கரை மூட்டில் இருக்கிற சாக்குல கரையா அரிச்சிட்டுது. இப்படி விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சி. அதே போல இன்னைக்கு கட்டுமான பொருட்கள், நகரத்தில் வாழ்கின்ற மக்கள் வீடு கட்ட வேணும், கடை கட்ட வேணும்னா அண்ணா திமுக ஆட்சியில் இந்த கட்டுமான பொருட்கள் விலை கட்டுப்பாட்டில் இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா எம்சாண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் 3000 ஒரு யூனிட், இன்னைக்கு திமுக ஆட்சியில் 6000 ரூபாய்க்கு விற்குது. 100% உயர்ந்து விட்டது. ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய், இன்னைக்கு திமுக ஆட்சியில் 5500 ரூபாய். சுமார் ஒரு யூனிட்டுக்கு 3500 ரூபாய் உயர்ந்து விட்டது. ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40,000, இன்னைக்கு திமுக ஆட்சியில் ஒரு டன் கம்பி 65,000 விற்குது. ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 8 ரூபாய்க்கு விற்றது, இப்ப 12 ரூபாயிலிருந்து 13 ரூபாய்க்கு விற்குது. சிமெண்ட் ஒரு மூட்டை 240 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில், இன்றைக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் 350 ரூபாய்க்கு விற்குது. இப்படி கட்டுமான பொருட்கள் விலை இன்றைக்கு விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இனி யாருமே நிஜத்தில் வீடு கட்ட முடியாது, கனவுல வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம் இந்த ஆட்சி இருக்கின்ற வரை. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு 1000 சதுரடி இன்னைக்கு நகராட்சி பகுதியில் வீடு கட்டணும்னா, இன்னைக்கு மாநகராட்சின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அண்ணா திமுக ஆட்சியில் 37,800 ரூபாய் அதுக்கு கட்டணம் செலுத்த வேணும். இந்த பிளான் அப்ரூவ்னு சொல்லுவாங்க. கட்டட அனுமதிக்கு மாநகராட்சி பகுதியில் 1000 சதுரடிக்கு 37,800, திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட
1,08,000 மாநகராட்சி பகுதியில் கட்ட வேணும். நகராட்சி பகுதியில் எடுத்துக்கிட்டா அண்ணா திமுக ஆட்சியில் 37,000 பிளான் அப்ரூவ்டு கட்டணும். அந்த கட்டட அனுமதிக்கு கட்டணம் 37,000 ரூபாய். 1000 சதுரடிக்கு திமுக ஆட்சியில் 74,000 ரூபாய் கட்டணும். 100% ஏறி போச்சு. எப்படி மக்கள் இந்த கட்டணம் கட்ட முடியும், வீடு கட்ட முடியும், கடை கட்ட முடியும்? அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு இருக்கிறாங்க, கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை இன்றைக்கு அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும் என்ற அறிவிப்பை திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டது. இதுவரைக்கும் இந்த கட்டுமான பொருட்கள் விலையை கட்டுப்படுத்த முடியாத அரசாங்கம். அது மட்டும் இல்ல, 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 525 அறிவிப்புகள் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் அப்பொழுது அறிவித்தார். இன்றைக்கு 5 ஆண்டு ஆட்சி முடிகின்ற தருவாயில் இந்த 5 ஆண்டுல முக்கிய திட்டங்கள் எதுவுமே நிறைவேறல, முக்கிய அறிவிப்புகள் இதுவரை எதுவுமே நிறைவேற்றப்படல. 565 அறிவிப்புகளை 4 பங்கு அறிவிப்புக்கு தான் இன்றைக்கு நிறைவேற்றிருக்கிறாங்க. சுமார் 75% அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அத்தனையும் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். முக்கியமான அறிவிப்பு, நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் கல்வி கடன் வங்கியில வாங்கியிருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? கிராமப்புறம் 100 நாள் ஏழை திட்டம் 150 நாள் உயர்த்தினாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் கொடுத்தாங்களா? நீட் தேர்வு ரத்துனாங்க. நீட் தேர்வு ரத்தாவதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ரகசியத்தை போன கூட்டத்தொடரில் முதலமைச்சர் சொன்னார், உச்ச நீதிமன்றம் தீர்ப்புனால நாங்க நீட் தேர்வுக்கு விலக்களிக்க முடியாது என்று ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டார். ஆக நிறைவேற்றினாரா? அத்தனையும் பொய். அதே போல திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நடவேண்ட சட்டமன்ற பொது தேர்தலில் கொடுக்கப்படுகின்ற அறிவிப்பு அத்தனையும் பொய்யான அறிவிப்பா தான் இருக்கும். ஏன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அதே போல இந்த அரசாங்கம் 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு முழுவதும் நிறைவேற்றவில்லை. இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார் திரு ஸ்டாலின். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே அவர்கள் வைத்த கோரிக்கை பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று, அதை நிறைவேற்றும் என்று தேர்தல் அறிவிப்பிலே குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசுடைய கோரிக்கை பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்தல. அரசு ஊழியர்களை ஏமாற்றி விட்டார். அரசு ஊழியர் கொந்தளிப்போடு இருக்கிறார். செவிலியர்கள் போராட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் அந்த செவிலியர்கள் தற்காலிக பணியாளர் இருக்கின்ற செவிலியர்கள் நிரந்தர பணியாளர் ஆக்கப்படும் என்று அவர்கள் வெயிலே வந்து போராட்டம். சத்துணவு அமைப்புகள் விரிவு போராட்டம், அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், மின்சார ஊழியர்கள் போராட்டம், இப்படி பலதரப்பட்ட மக்களும் இன்றைக்கு தமிழகத்திலே தினந்தோறும் போராட்டம் என்று தமிழகம் ஒரு போராட்ட களமாக இன்றைக்கு மாறிவிட்டது. ஆக ஸ்டாலின் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அத்தனையும் நிறைவேற்றாத காரணத்தினாலே அதை மக்கள் இன்னைக்கு கொந்தளிப்போ இருக்கின்றால் எப்பொழுது தேர்தல் வரும் என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அத்தனையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வதற்கு துணை நிற்க தயாராகிவிட்டார்கள்.